தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு. டெஸ்ட் மாணவர்கள் அனைவரும் பயன்பெறுவதற்காகவும் மற்ற இதர மாணவர்களுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா தினமும் 10 நிமிடம் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஷோராக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த 10 மினிட்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க, இவ்வளோதான் டிஎன்பிசியா, இப்படி தான் கொஷின்ஸா அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேட்சில் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளும் இப்போது ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஷின் பார்த்துட்டோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 குரூப் 4 2022 கேட்கப்பட்ட குரூப் 2 குரூப் 4 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, குரூப் 4 2022 சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாராய்ச்சியாளர்கள் எந்தெந்த பகுதியை யார் யார் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. சான்குத்ரோ பார்த்தீங்கன்னா NG மஜிம்தார், லோத்தல் SR ராவ், பனாவலி பிஸ்ட், மிட்டாதல் சூரஜ்பான். இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்தவர்கள் அவங்க தான். அடுத்தது, இந்திய தொல்லியல் துறையின் முதல் ஆய்வாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மூன்றாவது கேள்வி, சரியான இணையை தெரிவு செய்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பட்டடக்கல் வாதாபி சாளுக்கியர், எலிபண்டா குகைகள் அசோகர், எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? இல்லை சரியான கேட்டிருக்காங்க 1, 3, 4 சரியானது. எலிபண்டா குகைகள் வந்து அசோகர் என்பது மட்டும் தவறு. எலிபண்டா கோயில் பார்த்தீங்கன்னா மும்பை கடற்கரைக்கு அப்பால் மும்பை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள காரபுரி தீவில் வந்து அமைந்துள்ளது. போர்ச்சுகீசியர் தான் இதுக்கு வந்து எலிபண்டா அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காரபுரி தீவு. இன்னொரு பேர் காரபுரி தீவு. நீங்கள் ரெகுலராக அது பார்க்க தான் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த ஆங்கிளில் படிக்கணும்னு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு ரெகுலராக அந்த 10 நிமிஷம் ஒதுக்குங்க. எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். அடுத்தது, நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்வு செய்க. எந்த கூற்று தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் என்பது தவறு. அடுத்த 5வது கேள்வி, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மராத்தியர்னா சிவாஜி சம்பந்தப்பட்ட கேள்வி எப்படியாவது வரும், அதனால தெளிவாக பாருங்க சொல்லியிருக்கேன். பாருங்கள், சிவாஜி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து 5வது கேள்வி, குப்தர் காலம். குப்தர் காலம் பொறுத்தளவு குப்தர்கள் அவங்க சிறப்பு கேட்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆட்சி முறைகள் தான் கேட்பாங்க. இது புக்லேயே இருக்குது இந்த கொஷின் கூட. குப்தர் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டவாறு சரியாக பொறுத்தெடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரதா வன நிலம், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். அடுத்து பாருங்கள், இது குப்தர்களே தான் பொறுத்துக. இதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்குறப்போட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நூலாசிரியர்களும் பார்த்துக்க அப்படின்ட்டு. இவ்வளோதாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தாங்க கொஷின் வரும். அதை நீங்கள் கிளியராக படிக்காதனால தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தவறிட்டே இருக்குது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. வராகமித்ரர் வானியல் அறிஞர், காளிதாசர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதி இதழ் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர். 7. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி புனித தாமஸ் என்பவரால் தான் வந்து கொண்டு வரப்பட்டது கிறிஸ்தவ மதம், புனித தாமஸ். அடுத்தது, குரூப் 2022 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கிதப் இ நவ்ரஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல் தொகுப்பு. 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. இவர் வந்து பீஜப்பூர் சுல்தானகத்தோட அரசராக இருந்தார். யாரு? 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. அடுத்து 2, புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை டேஸ் மொழியில் எழுதினார். நீங்கள் நூல் ஆசிரியர் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எந்த மொழியில் எழுதப்பட்டதும் அப்படிங்கிறதும் பார்த்துங்க. சரிங்களா? அடிக்கடி இந்த மாதிரி கொஷின்ஸும் வருது. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அஸ்வகோசர் புத்த சரிதை எழுதியது யாரு? அஸ்வகோசர். எந்த மொழி? சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது.
அடுத்து பொருத்தமில்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். சபா, சர்க்கார், பர்கானா, கிராமம்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 மட்டும் தான் தப்புங்கிறாங்க. கிராமம் பக்ஷி அப்படிங்கிறது மட்டும் தான் தப்பு. இப்போது சபா அப்படின்னா சிப்பா சாலார் என்பது சரி, சர்க்கார் பௌஜ்தார் சரி, பர்கானா சிக்தார் அதுவும் சரி. அடுத்தது கீழ்கண்ட குறியீடுகளை பொறுத்துக. பாருங்கள், குரூப் 2ல் இந்த மாதிரி ஒரு கொஷின், குரூப் 4ல் இதே மாதிரி ஒரு கொஷின். இதுக்கு தான் உங்களுக்கு ப்ரீவியஸர் கொஷினை பாருங்கன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் ப்ரீவியஸர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்களே அழகாக எடுத்துருவீங்க. அது படிப்பீங்க இல்லையா கண்டிப்பாக. இந்த கொஷின் கேட்டிருந்தாங்களே இந்த ஏரியா படிக்கலாம்னு படிப்பீங்க. இப்போ பாருங்க கொஷின் வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. சான் குத்ரோ மஜீந்தார், குல்லி ஆரல்ஸ்டீன், ராக்கி கர்ஹி, அமரேந்திரநாத், தோலவிரா, ஜோஷி, ஜேபி ஜோஷி. இதில் 2 வந்து ப்ரீவியஸில் கேட்டது, 2 மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 5 கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். ஆக்ரா நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தவர் யார், சிக்கந்தர் லோடி. எந்த ஆண்டு, 1504. கொஸ்டின் எப்படி வேணாலும் ரிவர்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த 2 தான் வந்து இந்த 2 எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட கொஷின்ஸ் வந்து எவ்வளோதான் சரிங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் டெய்லியும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.